இந்த நாளிலும் நாம் அறிவுள்ளவர்களாய் இருப்போம் என்ற தலைப்பில் செய்தியை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 11:9 நீதிமொழிகள் 11:9 சொல்லுகிறது, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 14:18 நீதிமொழிகள் 14:18 பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடி சூட்டப்படுகிறார்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அறிவினால் தப்புகிறான் என்றால் அறிவுள்ளவர்கள் தப்புவார்கள், அறிவுள்ளவர்கள் பிழைத்து கொள்வார்கள். நீதிமொழிகள் 22:3 நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 3வது வசனம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். யார் தண்டிக்கப்படுகிறார்கள்? அறிவில்லாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகிகள் ஆபத்தை கண்டு என்ன செய்கிறாங்க? ஆமாம், அப்போ நம்ம ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொள்கிறோம், தண்டிக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்கு வேதம் அவர்கள் பேதைகள் என்று சொல்லுகிறது, அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே. யோசேப்பு போத்திபாருடைய மனைவி தன்னை பாவத்துக்கு அழைத்த போது பொதுவாக அறிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு தடவை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க, ஒரு தடவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேசி ஆழமான படுகொலி, அவள் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் யாரும் திரும்பினதில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ யோசேப்பு எதினால் தப்பினான்? அறிவினால் தப்பினான். அறிவுள்ளவர்கள் தப்புவார்கள். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான், அது தண்டனை அல்ல, அது போத்திபாருடைய பரிசு. தன்னுடைய மனைவிக்கு அவன் துரோகம் செய்யாததினால் அவன் சிறைச்சாலையிலே ஒப்புவிக்கப்பட்டான். அப்படின்னா ஜெயிலர் கையில் சேஃபாக ஒப்பு கொடுத்தான். பா, அந்த பையன் நல்ல பையன், உனக்கு ரொம்ப உதவியாக இருப்பான், ஜெயிலில் வச்சு பார்த்துக்கோ, நல்லா சாப்பாடு கொடுத்து, அப்படி அவன் ஒப்புவிக்கப்பட்டான். அதே போல் ஜெயிலையும் அவன் ஒரு கைதியாக நடத்தப்படவில்லை. ஆகவே யோசேப்பு அறிவினால் தப்பினான். ஒருவேளை அவன் அந்த பாவத்தை செஞ்சிருந்தான்னா தேவனுடைய கோபமும் போத்திபாருடைய கோபமும் அவன் மேல் வந்து அவன் என்ன ஆயிருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி பல தீமைகளிலிருந்து, பல பாவ காரியங்கள், பொல்லாங்கான காரியங்கள், தவறான நட்பு, என ஸ்நேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்புவதற்கு என்ன வேணும்? அறிவு வேண்டும், அறிவு வேண்டும். 2வது வசனம் வாஸ்தவம், விவேகி அறிவினால் முடிசூட்டப்படுகிறான். யார் முடிசூட்டப்படுகிறதுனா தெரியுதா? ஜெயிக்கிறது. யார் ஜெயிப்பாங்க? அறிவுள்ளவர்கள் ஜெயிப்பார்கள். யார் மேன்மை அடைவார்கள்? அறிவுள்ளவர்கள் மேன்மை அடைவார்கள். யார் உயர்த்தப்படுவார்கள்? அறிவுள்ளவர்கள். அப்போ ஒருத்தர் மேன்மை அடைகிறாங்க, ஒருத்தர் உயர்வடைகிறாங்க, ஒருத்தர் பாராட்டப்படுறாங்க, ஒருத்தர் முடிசூட்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க மேலே பொறாமப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க அறிவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலை, இன்னும் அறிவை யூஸ் பண்ணலை. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுது, யாருக்கும் இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அறிவு, அறிவு. யோசேப்பு, தாவீது போன்றவர்கள்லாம் தாழ்ந்த நிலையிலிருந்து தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள். ஆனால் குலுக்கல் முறையிலேயோ அதிர்ஷ்டத்தினாலேயோ அவங்க மேலே வரலை. அவங்க தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த அறிவினால் முடிசூட்டப்பட்டார்கள். ஏன்னா ஆமாம், அதனால் நாம் உயர்வடைவதற்கு, நாம் வாழ்ந்திருப்பதற்கு என்ன வேணும்? அறிவு. போன வாரம் 49வது சங்கீதம் 20லிருந்து நம்ம தியானிக்க தொடங்கணும். 49:20 அந்த வசனம் சொல்லுது, அறிவில்லாத மனுஷன் மிருகத்துக்கு
ஒப்பாயிருக்கிறான். நம்மளை ஆண்டவர் மிருகத்தோடு ஒப்பிட்டு சொல்ல விருப்பம் இல்லை அவருக்கு. ஏன்னா நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அறிவில்லாத மனிதனை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. 25 வருஷமாக நான் போதகராக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேர் பிரச்சனைகளுக்காக என்னிடத்தில் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அதில் ஒரு 3 விதமான கேட்டகரியை நான் பார்த்துருக்குறேன். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையாக இருப்பதற்கே காரணம் அது ஒரு குழந்தைத்தனம். அவங்க வந்து அந்த பிரச்சனையை சொல்லும் போதே நமக்கு தெரியும் இது ஒரு சில்லி மேட்டர். இப்போ ஒரு சின்ன பையன் வந்து அம்மா அடிச்சிட்டான் அப்படின்னோடனே வாங்கடா எல்லாரும் அருவா தூக்கிட்டு வா வெட்டுவோன்ட்டு போவீங்களா? சின்ன பையன் ஏதோ சொல்கிறான், சரிடா விடுறா பார்த்துக்கணும்டா, அப்பா இருக்கேன்டா, ஆமாம் நாளைக்கு கவனிச்சிடறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த நேரம் அவனும் சரியாயிடுவான். அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் சில நேரங்களில் தெருக்கல்ல பார்த்துருக்கீங்களா, பக்கத்து வீட்டில் அந்த பையன் விளாண்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு வந்து அம்மா அந்த ஆண்ட்டு என்னை திட்டாங்கன்னு ஒன்று, இது யார் பையனை திட்டினேன்? உனக்கா அறிவு இருக்கா? உன் பையனை திட்ட வேண்டியதானே, என் பையன் திட்டினேன். அப்போ இந்த தாய்க்கு என்ன இல்லை? நம்ம பார்க்குறோம் ஊர்களில் இந்த மாதிரியெல்லாம் சண்டை நடக்கிறத. நீங்கள் என்னன்னு எதுக்கு சண்டை போகிறீங்கன்னு கேளுங்க. இந்த குடத்தை இப்படி நகட்டிட்டாலாம். யார் குடத்தில் கையை வச்ச பாருங்க. நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அது என்னன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையே. அவங்க ஒரு குழந்தைகள். அதனால் பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க பிரச்சனையை சொல்லிவிட்டு சந்தோஷமாக கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி தான், அடிச்சிட்டான், நம்ம அதை என்ன செய்யணும்? கேட்கணும். அவ்வளோதான். அவனுக்கு என்னென்னா அவன் அடிச்சிட்டான்னு இவன் சொல்கிறத நான் கேட்கணும். கேட்டோன்னா சரிடா அப்படின்னோடனே அவன் சந்தோஷமாக போயிடுவான். சொல்லி கொடுத்துட்டேன் அவனையே, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நிறைய பேர். நானும் இவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல வேண்டியிருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். சரி பாஸ்டர், உங்களுக்கு வேறு நிறைய வேலை இருக்கும், போயிட்டு வரேன். அப்புறம் பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க. என்னன்னா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிட்டாங்க? நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. வாங்க சொல்லுங்க, முடிஞ்சிச்சு. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சிலர் கேட்பாங்க, பஸ் என்ன செய்ய, ரொம்ப ஒரு ஒரு ஆர்வத்தில் கேட்பாங்க என்ன செய்ய. நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுப்போம்ல, அவங்களுக்கு புரியவே புரியாது. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா பாஸ்டர் அப்படின்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. கடைசியில் நான் என்ன சொன்னேன், அதானே ஸ்டர், ஷோ பயங்கரம், சை இப்படியா? ஆமாம் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இப்படி இருக்காங்க ஷோயோ அப்படின்னா அவங்க போக்கில் அப்படி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்களுக்கு திருப்தி ஆயிரும். சரி பாஸ்டர் காலங்கட்டு கிடக்குது அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம சொல்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க புரிஞ்சிக்கிடவே முடியாது. இது ஒரு சொல்யூஷன் அவங்க எடுத்துக்கிடவே முடியாது அவங்களால. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செய்தி அதுதான், புரியுதா? அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சிலருக்கு தான் நம்ம சொல்கிறது அறிவுபூர்வமாக என்ன செய்யும், புரியும். அதனால் அவங்க வந்து அதன்படி செய்து வெற்றி காண்பார்கள். பைபிள்லேயே பாருங்களேன், மற்ற 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிற மற்ற 7. இப்போ நம்மகிட்ட ஆலோசனைக்கு வந்தால் நம்ம எதிலிருந்து சொல்லுவோம்? இபிகோ சட்டம் 347 தான் நான் சொல்லுவேன். நான் சொல்லுங்கங்க, நமக்கு என்னங்க தெரியும்? நமக்கு பைபிள் தான் தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் எல்லா சொல்யூஷனையும் எதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பைபிளில் இருந்தால். வேதம் பாருங்கள், மற்ற 7:24 சொல்லுது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ யார் அறிவாளி? ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அறிவாளி. அப்போ நம்ம பல காரியங்களை அறிவில்லாமல் செய்கிறோங்கிறத தான் நம்ம தியானிக்க தொடங்கணும் போன வாரம். ஏன்னா நமக்கு நிறையா விஷயம் இதெல்லாம் அறிவீனமான செயல் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். நம்ம எல்லாம் நல்லா இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூட அது ஏதோ ரொம்ப அறிவுபூர்வமான செயல் அவங்க செஞ்சுட்டு வந்த மாதிரி அதை நியாயப்படுத்துறதெல்லாம்
பார்க்கத்தானே செய்கிறோம். இப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அதை தான் செய்யுது. என்ன 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 தப்பு இருக்குது, என்ன 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 பண்ணிட்டேறீங்க, நீங்கள் பெருசாக நீங்கள் திட்டுறீங்க, சத்தம் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறான். நமக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எதுவும் தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை அறிவீனமாக்கி விட்டுருங்க. ஸோ அப்படி தான் நடக்குது இந்த உலகத்தில். ஆனால் சில விஷயங்கள் வேதம் சொல்லுது, இதெல்லாம் அறிவீனமான காரியம் அப்படிங்கிறது தான். பலருக்கு அறிவு அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரிலங்க. ரொம்ப படிக்கிறது அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறது அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க, ஏன்னா சண்டை கண்டியை போடுறது அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க. அறிவுங்கிறது என்னென்னா ஆக்கப்பூர்வமான ஒரு காரியத்தை சிந்திக்கவும் அதை செய்யவும் தூண்டுவது தான் அறிவு. புரியுதா? அறிவு ஒரு நாளும் வேத வசனத்துக்கு புறம்பான காரியத்துக்கு நம்மை நடத்தாது. அறிவு யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அறிவு யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அறிவு எங்கேருந்து வந்திருக்கு? நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்குது. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது அப்பா அம்மாட்டேருந்து வந்தது கிடையாது. இது தேவ சாயலில் நம்ம படைக்கப்பட்டதுனால இந்த உலகத்தை ஆளுவதற்காக கர்த்தர் அவருடைய அறிவை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அறிவு ஒரு நாளும் இந்த வேத வசனத்துக்கு புறம்பான காரியத்தை செய்ய நம்மை தூண்டாது. என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அறிவு இல்லை அப்படின்னா என்னது? அதாவது நம்ம அறிவை பயன்படுத்தக்கூடாதபடிக்கு சாத்தான் நம்முடைய அறிவு கண்ணை என்ன செய்யறதா? அடைச்சி விட்டுறான். யோசிக்க விட மாட்டான், சிந்திக்க விட மாட்டான் ஆக்கப்பூர்வமாக. அப்படி தான் ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருந்தாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சர்ப்பம் வந்துச்சு. ஆண்டவர் தொடக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருச்சு பாருங்க. சரி, அதை உட்கார்ந்து சிந்திக்கிற அளவுக்கு கூட ஏவாளுக்கு அந்த அறிவு கண் வேலை செய்யாதபடிக்கு அதை பிசாசு குருடாக்கி விட்டான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதா. ஏன் யோசிக்கிறோம்? அதுக்கப்புறம் கண்ணு திறந்துடும். கண்ணு இவங்க திறந்துச்சா இல்லையா? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னாச்சு? கண்ணை பிசாசு என்ன செஞ்சிட்டான்? அதனால தான் அவன் 2 கொரிந்தியர் 11:3, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது உண்மையினின்று கெடுக்கப்படுமோ. பாருங்க, நமக்கு உண்மை தெரியும், ஆனால் அந்த உண்மையை யோசித்து செயல்படுத்துறதுக்குள்ள பிசாசு எதையோ ஒன்று சொல்லி அல்லது நம்மளை ஏமாற்றி நம்ம அறிவு கண் என்ன செஞ்சிடறான்? குருடாக்கி விட்டுறான், தப்பு பண்ணிடுறோம். அதுதான் அந்த அறிவு இல்லாத நிலை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அதனால் நிறையா படித்தவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. அதுக்குன்ட்டு படிக்காமலும் இருக்கக்கூடாது. போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது படித்தவங்களாம் அறிவாளின்னு சொல்ல முடியாது, படிக்காதவங்க அறிவில்லாதவங்களும் சொல்ல முடியாது. இப்போ காமராஜர், கலைஞர், கருணாநிதியெல்லாம் நான் படிக்கவே செஞ்சாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஆக்கப்பூர்வமான அறிவு என்ன செய்தது? செயல்பட்டது. அது மாதிரி அதாவது படிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் தான் அறிவே தவிர 1 2 2 3 3 4 4 அப்படி படிக்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. நம்ம படித்தா நம்ம நல்ல நிலைக்கு வரலாம், இது படிக்க வேண்டிய காலம், நம்ம படிப்போம் அப்படின்னு சிந்திப்பதும் செயல்படுவதும் தான் என்னது? ஸோ பல காரியங்கள் வேதத்தில் திருஷ்டாந்தங்களாக நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் போன வாரம் நான் சில விஷயங்களை சொன்னேன்.
கர்த்தரை விட்டு விலகுவது ஒரு அறிவீனம். எப்போதும் கர்த்தரை சார்ந்திருப்பது, ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, இதெல்லாம் நமக்கு அறிவார்ந்த செயல் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக அதை யோசிக்காமல் செயல்படுவது என அது அறிவீனம். அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப ஒருக்கா அதுதானே நல்ல பாயிண்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசித்தீங்கன்னா போன வாரம் சரியாக நீங்கள் செய்தி கேட்கலன்னு அர்த்தம். திரும்ப போய் கேளுங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்ட தவறான முடிவுகளை எடுப்பது, ஆரோக்கியத்தை குறித்த அலட்சியம், இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் பிறரை பார்த்து சில காரியங்களை செய்கிறது. அவங்க செஞ்சாங்க, இவங்க இப்படி வச்சுருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாமும் அப்படி இருக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு பின்பற்றுவது அது ஒரு அறிவீனம். அதை எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இதில் போய் பாருங்கள். அது மாதிரி மற்றவருடைய காரியத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிடாமல் அவசரப்பட்டு நாமா இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது, ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு அறிவீனமான செயல் அப்படின்னு பார்த்தோம். பொய் பேசுகிறது ஒரு அறிவீனமான செயல் அப்படிங்கிறதையும் லேசாக பார்த்துட்டு நம்ம டைம் இல்லைன்னு முடிச்சிட்டோம். ஸோ பொய் அப்படிங்கிறது அது ஒரு மாயையை அல்லது மாயமான ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது தானே ஒழிய அது நம்மளை கொஞ்ச நாள் கழித்து நிறைய சிக்கல்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், கொண்டு விட்டுறோம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையும் ஒன்று கட்டும் அல்லது இடிக்கும். அப்போ பொய் இடிக்கக்கூடிய ஒன்று. அது அந்த நேரத்துக்கு ஒரு அட்வான்டேஜுக்காக நம்ம பேசுகிறோம், ஆனால் அது கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இடிச்சிருக்கோம், நமக்கு அந்நேரம் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிற விளைவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. ஆனால் அந்த பொய் ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பிசாசு என்ன செய்கிறான், நம்முடைய அறிவு கண்ணை அடைச்சி விட்டுறான். அப்படி தான் நமக்கு தோணுது. ஆனால் இல்லை, கடைசியில் வேதம் சொல்லுது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள்ங்கிற அளவுக்கு இந்த பொய்யை ஆண்டவர் பாவ பட்டியலில் வச்சிருக்கிறார். சரி, எட்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தற்காலிக இன்பத்திற்காக நிரந்தர நன்மையை இழப்பது. தற்காலிக இன்பம். இன்னைக்கு மக்கள் இந்த இன்பத்துக்காகவே தான் வாழ்கிறாங்க. இந்த இன்பத்துக்காக எவ்வளோ வேணும்னாலும் கிரயம் செலுத்த அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்? அதாவது அவங்களுடைய உயிர், உடமை எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க மனசார இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். சில பெரிய கோடீஸ்வரர்கள் விபச்சார பாவத்தில் சொத்து எல்லாத்தையும் அழித்து நடுரோட்டுக்கு வந்ததை பார்த்துருக்கோம். சில பெரிய கோடீஸ்வரர்கள் குடிச்சே எல்லாத்தையும் அழித்து ரோட்டுக்கு வந்ததை பார்த்துருக்குறோம். சிலர் பண ஆசைக்காக சில தவறான காரியங்களை செஞ்சு கடைசியில் எல்லாம் பிடுங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ யோசித்து பாருங்கள், இவங்க எல்லாமே ஒரு ஒரு அற்பமான காரியத்துக்காக நிரந்தரமான நன்மைகளை இழக்கிறவர்கள். வேதத்தில் அம்னோன்னு ஒருத்தர் இருந்தான். ராஜகுமாரன் தாவீதுக்கு மகன். தாவீது இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அவனுடைய காலத்தில் அவனுடைய சாம்ராஜ்யம் நாலா திசையிலும் விரிவடைந்திருந்தது. அப்படின்னா தாவீதுக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய ராஜா வீட்டில் பிறந்தவன் எவ்வளோ ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம். இவனுக்கு
தாமார் அப்படிங்கிற தன்னுடைய குடும்பத்தில் பிறந்த ஒன்று விட்ட சகோதரி, அவள் மேலே ஒரு விருப்பம் என்ன. அப்போ இவன் என்ன பண்ணுறான், விருப்பம்னா அவங்க அப்பாட்ட போய் இவன் என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்பா சரின்னு சொல்லுவார், அல்லது இல்லைப்பா தவறு அப்படின்பார், ஏதோ ஒன்று சொல்லுவார், ஜட்ஜ் பண்ணுவார் கரெக்டாக. எதுவாக இருந்தாலும் இவனுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய நண்பன்கிட்ட சொல்கிறான். அவன் நண்பன் கேட்குறான், என்னப்பா ராஜகுமாரனே, நீ வர வர மெலிஞ்சிக்கிட்டே போறியே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ சொல்லு என்ன பிரச்சனைன்னொடனே இவன் என்ன சொல்கிறான், மாதிரி தாமாரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னோடனே பாருங்கள், இந்த இந்த லவ் பிரச்சனைக்கே அணுகுண்டு வைக்கிறது யார் தெரியுமா, இந்த கூட இருக்கிறது தான். ஏன்னா அதனால் இவன் பைபிளில் போட்டிருக்கு, யோனதாப் மகா தந்திரவாதி. மகா தந்திரவாதி. இந்த லவ்வுக்கு துணை போகிற ஆட்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, பயங்கரமான கன்னிங்கான ஆட்களாக என்ன செய்வாங்க. இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சால் நான் ஒன்று என்ன செய்வேன், டே இதெல்லாம் தேவையில்லாத வேலை செய்யாத, இது உனக்கு வாய்க்குமா வாய்க்காதான்னு என்ன செய்ய தெரியாது, நாளைக்கு உன்னைய போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சு அடிக்க போகிறாங்க, அந்நேரம் நான் உங்களோட அடி வாங்குறதுக்கு ஆயத்தமாக இல்லை அப்படின்னு நான் சொன்னால் நான் அறிவாளி. புரியுதா? இப்போ வேறு மாதிரி அறிவாளியாக செயல்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா, அப்படியா மாப்பிள்ள இங்கேறா அப்படிறா நீ கவலைடாரா நான் பார்த்துக்கிறேன்டா. இதில் இவங்களுக்கு தூது வேற போகிறது, அவனுக்கு ஒன்றை பிடிச்சிருக்காமா, அவளுக்கு ஒன்றைய பிடிச்சிருக்காமா, ஏன் அவன் சொல்ல மாட்டானா, அவள் சொல்ல மாட்டானா. இதை பெரிய ஒரு ட்ராமாட்டிக் ஆக்கி யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் என்ன சொன்னான், இங்கே நீ காய்ச்சல் வந்த மாதிரி படுத்துக்கோ, ராஜாவுக்கு சொல்லிவிடு ஒரு வாரம் காய்ச்சலில் படுத்துருக்குறேன்னு. ராஜா எப்படியும் பார்க்க வருவார், மகன் இல்லை. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், இந்த தாமார் கையால் பணியாரம் சுட்டு சாப்பிட்ணும்னு கேளு. சரின்ட்டு அனுப்பி வைப்பார். தாமார் யாரும் உனக்கு சகோதரி தானே, அனுப்பி வைப்பார். அப்புறம் நீங்கள் பணியாரம் சுட்டு சாப்பிடுங்க, நான் வெளியே காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்ட்டான். உடனே அதே மாதிரி தாவீது வந்தார், தாமார் அப்படின்னோடனே சரின்னு அனுப்பி வச்சார். இவன் அவள் பணியாரம் சுடலை, இவன் தான் பணியாரம் சுட்டான். பாருங்கள், பைபிளில் போட்டிருக்கு, இந்த அம்னோன் அவளை எவ்வளவாய் விரும்பினானோ அதை விட அதிகமாய் அவளை வெறுத்தான். இதுதான் இந்த ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படிங்கிறது. அநித்தியம். இப்போ தாமார் தனக்கு வேணும்னா அதுக்குன்னு ஒரு நியாயமான ரூட் என்ன செய்யுது இருக்கு, அதன் வழியாக போனால் தாமார் எனக்கு நிரந்தரமாக தேவைன்னு அர்த்தம். ஷார்ட்கட்டில் போனால் என்ன அர்த்தம், அந்த அநித்தியமான இன்பத்துக்காக சந்தோஷத்துக்காகன்னு அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரியான இந்த காதல் லவ்ங்கிறதெல்லாம் ரொம்ப போலியானது அப்படின்னு சொன்னால் இந்த அறிவு இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறது, புரியாது. அறிவு இருந்தால் தான் புரியும், அறிவு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யாது புரியும். அறிவில்லாதவங்களுக்கு அது தெய்வீக காதல், வேறு என்ன சொல்கிறது, சங்க இலக்கியங்களில் வந்த காதல், அப்புறம் லைலா மஜ்னு காதல், அப்புறம் ஆண்டோனி கிளியோபெட்ரா காதல், இது எல்லாமே தற்கொலை பண்ணி தான் செத்துதுங்க. தெரியாதுல கதை, ஏன்னா அறிவு கிடையாது. புரியுதா? வாழ்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, அது அறிவுள்ளவங்க மட்டும்தான் அந்த வழியில் போவாங்க. அறிவில்லாதவங்க அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்குதுங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்காக நான் இந்த சூதாட்டத்தில் சொத்தை இழந்தவங்கள்லாம் இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு. சூதாட்டத்தில் சொத்தையே இழந்தவங்க, இவ்வளவு சொத்து இருக்குது, இதை வச்சு நான் ஏன் சூதாடணும்? அதுதான் அந்த இன்பம், அந்த போதை, ஒரு மயக்கம். பாருங்க, எதுக்குங்க இந்த சாராயத்தை குடிக்கணும்?
குடிக்கிறதுக்கு காப்பி இருக்குது, டீ இருக்குது, பூஸ்ட் இருக்குது, போன்விட்டா இருக்குது, என்ன மோர் இருக்குது, தயிர் இருக்குது, இன்னும் உலகத்தில் சுவையான எத்தனை பானங்கள் இருக்குது. இளநீ பா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னா, பதனி என்ன டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பதனியை குடிக்க மாட்டான், அந்த கல்லை குடிப்பானா. என்ன ஒரு தவறான டேஸ்ட் பாருங்கள். அந்த அந்த இன்பத்துக்காக தங்களுடைய உயிர், உடமை, குடும்பம், நண்பர்கள், படிப்பு, மேன்மை எல்லாத்தையும் இழக்கிற எவ்வளோ பேரை பார்க்குறோங்க. அதுக்கப்புறமுமா நமக்கு இந்த அறிவு கண் வேலை செய்யலை. எவ்வளவோ கிளி பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி என்ன செய்கிறோம், சபையில் சொல்லித்தரோம். இருந்தாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு ஒற்றேடியாக பேசிக்கிட்டே இருக்கிறது. தொலைஞ்சி அறிவில்லாத ஆட்கள்கிட்ட நம்ம என்னத்தை பேச, என்ன சொல்கிறீங்க? உங்களை சொல்லலை நான், தயவுசெய்து யாரும் நினச்சிக்கிறாதீங்க. நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? அல்லேலூயா. அதனால் தற்காலிக இன்பத்திற்காக பெருந்தீனி, தற்காலிக இன்பத்திற்காக வீடியோ கேம், சூதாட்டம், விபச்சாரம், செல்ஃபி மோகம். செல்ஃபி பார்த்துருக்கீங்களா? செல்ஃபியில் இப்போ இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறையா நீங்கள் போய் செல்ஃபி டெத் அப்படின்னு போட்டு பாருங்களேன், விதவிதமாக சாவாங்க. அதில் அவனுக்கு என்ன பெருமைனா, நாம் சாவது உலகத்திற்கு திரைக்காவியமாகி விடுகிறது. ட்ரெயினுக்கு பக்கத்தில் போய் ஒருத்தன் தான் அடித்து தூக்கிருச்சு. ஆனால் உயிர் போனால் என்ன, அது ஒரு திரைக்காவியம், மக்களால் போற்றப்படுகிற திரைக்காவியம். பாருங்கள், யோசித்து பாருங்கள், கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செல்ஃபி அது மாதிரி தான் சகல விதமான போதை வஸ்துகள், அது மாதிரி ஆடம்பரம், ஆடம்பரம், உலக பெருமை, ஆடம்பரம். அதனால் பார்த்துக்கோங்க என்ன. சரி, அதனால் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனத்தில், லூக்கா 6:21 பாருங்கள். இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி. அதாவது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, பே நவ் ப்ளே லேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கிரயம் செலுத்து, இப்போ கஷ்டப்படு, இப்போ தியாகம் பண்ணு, நீ அப்புறம் எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ப்ளே லேட்டர், நல்லா ஜாலியாக விளையாடலாம். ப்ளே நவ் பே லேட்டர் அப்படின்னா என்னது? இப்போ நீ ஜாலியாக இருக்கியா, நீ அதுக்கான கிரயத்தை அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், செலுத்த வேண்டியது இருக்கும். புரியுதுல? ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க, எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். பே நவ் ப்ளே லேட்டர். இஃப் யூ ப்ளே நவ் யூ வில் பே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போ நீ பசியாக இருந்தீன்னா திருப்தி அடைவ, இப்போ நீ அழுதினா என்ன செய்வ, நகைப்ப. என்ன சொல்கிறீங்க? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. ஸோ 8வது காரியம். 9வது காரியம், 8வது காரியம் என்ன சொன்னேன்? தற்காலிக இன்பத்துக்குன்னு எதையும் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. இது நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்குமான்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நிறையா இல்லை, எல்லா தற்காலிகமான இன்பமும் நிரந்தரமான விளைவுகளை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து விட்டுரும். அப்படிங்கிறது தான் சத்தியம். சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 9வது, உறவுகளை கெடுத்து கொள்வது அறிவீனம். இந்த உறவுகளை கெடுத்து கொள்வதுங்கிறது முழுக்க முழுக்க சுயநலவாதிகளுடைய செயல் அப்படின்னு நான் சொன்ன எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம தனியாக வாழ முடியாது. மிருகங்கள் தனியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இந்த தெருவில் இருக்கிற நாய் அடுத்த தெருவுக்கு என்ன செய்யாது, அப்படி போச்சுன்னா அது என்ன செய்யும், அது குறைச்சி விரட்டுச்சுன்னா இது கண்ணியம் காத்து ஓடி வரும். வந்து கரெக்டாக இது எல்லைக்குள்ளே வந்தோடனே திரும்பிக்கிட்டு குலைக்கும்.
அதுக்கு கூட பாருங்களேன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீதி நேர்மை இருக்குது. நான் உன் எல்லைக்குள்ளே வந்துட்டு நீ என்னை குறைக்கிற, நான் திரும்ப உன்னை குறைக்க மாட்டேன், இரு, என்னை விரட்டிவா, நான் போயிட்டு என் எல்லைக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன் திரும்ப பாருங்க. அப்போ அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குதுங்க மிருகங்கள். ஆனால் மனிதர்கள் நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். தேவன் யார்? தேவன் அன்பாகவே இருக்கிறவர். ஸோ மனுஷனுக்கு இருக்கிற யோக்கியம் என்ன அப்படின்னா அன்பு. அன்பு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். அன்பு என்னெல்லாம் செய்யும்னு போட்டிருக்கிறதுல வராது. இதில் பவர் பாயிண்டில் இதில் இது வந்து போன வாரம் இருக்கிற பவர் பாயிண்ட்டை எடுத்து அப்பப்போ பிட்டு பிட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வராது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பு பொறாமப்படாது, அன்பு தன்னை என்ன செய்யாது, நான் யார் தெரியுமா, என் குலம் கோத்திரம் இந்த புகழாது. அடுத்து அன்பு எப்பயும் என்ன செய்யாது, முறுமுறுன்னு அப்படி மூஞ்ச கடுகடுன்னு வச்சிருக்காது, செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. ஹலோ, அன்பு என்ன செய்யாதான், டென்ஷன் ஆகாதான், யாருக்கும் எந்த தீங்கும் நினையாது, சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். பாருங்க, இதுதான் தேவ சாயல், அன்பு. அதனால் சுயநலத்துக்காக உறவுகளை என்ன செய்யக்கூடாது, உடைக்க கூடாது. நம்ம வேதத்தில் சில உதாரணங்களை பார்த்துருக்குறோம். நான் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். காயின் ஆபேலை ஏன் கொன்னான்? அப்போ தான் இவன் இருந்தால் நம்ம பலி என்ன செய்யாது, அங்கீகரிக்கப்படாது, இவனை கொன்றுவோம். அப்போ நம்ம பலி என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும்னா அது என்ன யோசனைன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். ஒருத்தனை அழித்து நான் வாழ்கிறதா? அப்புறம் யோசேப்பின் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, யோசேப்பை பகைத்து அவனுடைய கதையை முடிச்சுட்டு தான் நினச்சாங்க. என்னாச்சு, திரும்ப அவங்க யோசேப்பு காலில் தான் போய் விழுந்தாங்க. அவங்க காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த கில்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நேரம் அவங்க பெரிய ஆளாக இருந்தாங்க, இவன் சின்ன பையனாக இருந்தான், துணிஞ்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு அவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அது மாதிரி சவுல் பாருங்க, பொறாமையினால் தன்னுடைய பதவியை தக்க வைக்கணுங்கிற அந்த முயற்சிக்காக தாவீதை என்ன செஞ்சான், கொல்ல பார்த்தான். முடிவு என்ன தெரியும், அவனுடைய நிலை பரிதாபம். அப்சலோம் பாருங்க, நான் தான் ராஜா வாங்கணுங்கிறதுக்காக தன் தகப்பனையே என்ன செஞ்சிட்டான், எதிர்க்க துணிந்து விட்டான். முடிவு என்ன, மரணம். யூதாஸ் காரியத்தை பாருங்களேன், 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவு என்ன, நல்லா ஒன்றா விளையுங்கோங்க, உறவுகளை உடைச்சிட்டு சிதைச்சிட்டு நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம கனவு காணக்கூடாது. உறவுகளை உடைப்பதும் சிதைப்பதும் அறிவு இல்லாதவருடைய செயல். இதை தாண்டி உறவுகள்னாலே உரசல்கள் தான், உறவுகள்னாலே பிரச்சனை தான், உறவுகள்னாலே கஷ்டம்தான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காலத்தில் நான் தனி மனிதனாக இருந்தேன். 1000 ரூபா கிடச்சா எனக்கு தான் அந்த 1000 ரூபா ஜாலியாக செலவு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு 1000 ரூபா கிடச்சா அதை நான் 5 பங்காக என்ன செய்யணும். அப்போ எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கிது, 200 ரூபா தான் கிடைக்கிது. என்ன சொல்கிறீங்க? இதில் எங்கள் அப்பா அம்மா. அப்போ நான் உறவுகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக என்னுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அது எனக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் அதுதான் சந்தோஷம். அப்படி அதில் பழகிறது தான் ஆசீர்வாதம், ஆரோக்கியம். என்ன சொல்கிறீங்க? இதே மாதிரி தான் சபையில் நாம் ஆவிக்குரிய உறவுகளாக இருக்கிறோம். ஒரு கேர்சல், இந்த குரூப்பு கஷ்டம்தான், ஆனால் இதுதான் ஆசீர்வாதம். என்ன, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும்
கட்டளையிடுகிறார். இப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு கோணம், அதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து மன்னிச்சு மறந்து தாலாட்டி சீராட்டி பாராட்டி தான் இந்த உறவுகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கொண்டு போக வேண்டியிருக்கு. என்ன ஜெயராணி சிஸ்டர் சரிதானே? நீங்கள் அவங்க சொல்லுங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நீங்களாம் ரொம்ப அன்பாக சந்தோஷம், உங்களுக்குள்ளே சண்டையே வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் எங்களையும் சொன்னாங்க, அப்படி தானே உங்களையும் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தோன்னே அவங்களாம் நல்லா உள்ளே இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அன்பு திரளான பாவங்களை மூடும். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கண்ணியமாக உறவுகளை வளர்த்தாத்தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுதான் அறிவு. கடைசியாக 10வது, தீய பழக்கங்களை தொடர்ந்து போகிறது. சரி, ஏதோ ஒரு தீய பழக்கத்தில் நம்ம சிக்கிட்டோங்க, நமக்கு ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களை தருவார். அதில் நம்ம இளையகுமாரன் மாதிரி புத்தி தெளிந்து நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா அது ரொம்ப மோசம். ரோமர் 6:23 என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம். அப்போ இது ஏதோ இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்ச உடனே மரணம் வர்றதில்லை. அந்த ஒரு தைரியத்தில் தான் மனுஷன் என்ன செய்கிறான், இன்றைக்கி மட்டும்னு பாவம் செய்கிறான். அது ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற கிருபையின் காலங்கள். இப்போ நாம் உணர்த்தப்படும் போது உடனே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம். சவுல் உணர்த்தப்படும் போது அவன் மனம் திரும்பலை, அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்தான். தாவீது உணர்த்தப்பட்டவன் என்ன செஞ்சான், மனம் திரும்பினான். சிம்சோன் பாருங்க, போய்கிட்டே இருந்தான். அவனுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள். தெளிலால் வீட்டில் இருக்கிறான். தெளிலால் அந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர் தலைவர்கள் பேசி அவனுடைய பலம் எதில் இருக்குதுன்னு அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. இப்போ ராத்திரி தெளிலால் அவனுக்கு கொஞ்சம் கிரேப் ஜூஸ் ஊற்றி கொடுத்து அவன் அதை குடித்து அப்படியே தூக்க மயக்கத்துக்கு போகும்போது, சிம்சோன் சொல்லுமா, உன் பலம் எதில் இருக்குது? ஆமாம், எதுக்கு கேட்குற? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இவ்வளோ பலசாலியாக இருக்கே, உன் பலம் எதில் இருக்குது? அதை நான் சொல்லி நீ என்ன செய்ய போகிற? சும்மா சொல்லு, ஒரு டைம் பாஸிங்க்கு தான். எனக்கு தெரியக்கூடாதா? நான் தானே உன்னை வச்சு காப்பாற்றுறேன். நீ சாகிற வரைக்கும் நம்மை பிரிக்க யாராலையும் முடியாது. சும்மா சொல்லு. அப்படியா? உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லு. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? எனக்கு நான், உனக்கு நீ, நமக்குள்ள தானே ரகசியம். சும்மா சொல்லு. இங்கே ஒரு நல்ல அகனினார் கயிறு, புது கயிறு வாங்கி என்னைய நல்லா கெட்டிடணும். இருக்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கெட்டிட்டீன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியா? ஆமாம், குட் நைட். தூங்கிட்டான். இப்போ இவன் நைட் என்ன ஒன்று ஆளை வச்சு கெட்டிட்டான். கெட்டிட்டு, சிம்சோன் உன்னை பிடிக்கிறதுக்கு பெலிஸ்டர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே சாதாரணமாக இப்படி எந்திரிச்சான் பாருங்க. சட 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 சடன்னு அந்துருச்சு. நம்ம எதுக்குமா இங்கே அகனினார் கயிறுலாம் கிடக்குது, எதுக்குமா? சரி கூட்டி விடு, குப்பையாக கிடக்கு. சரி சிம்சன் வாங்க, சாப்பிட வாங்க, இட்லியை வச்சுருக்கேன், இட்லி கோழி குழம்பு வாங்க. யார் இந்த குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டது? யோசித்து பாருங்க. அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி கேட்குறான். இவனுக்கு அறிவு வேண்டாம். ஆமாம், நேற்று கேட்டியில் இது என்ன சொன்னேன்? அகனினார். இன்னைக்கு காலையில் வீடெல்லாம் அகனினார் கயிறாக இருந்துச்சே.
ஓ, நேத்து நீ கட்டி பார்த்தியா? ஏய், நீ பார்த்தியா எவ்வளோ விவரமான ஆளாக இருக்க? சும்மா கடை, நமக்குள்ள என்ன இருக்கு, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி, உண்மையான பலம் உன்ட்ட ஏன்டா எங்கே இருக்குது? ஏய் பத்தியா, இன்னைக்கு நீ டெஸ்ட் பண்ண போற. சும்மா சொல்லு சிம்சோன், யார்கிட்ட சொல்கிற? என்கிட்ட தானே சொல்கிற. இப்படியே கேட்டு அன்னைக்கு ஒன்று சொன்னான். அப்புறம் 2வது நாள் முடிஞ்சிச்சு. 3வது நாள் அன்னைக்கும் ஒரு கதையை அடிச்சு விட்றான். என் முடிய 7 ஜடை. உங்களுக்கெல்லாம் எத்தனை ஜடை? அவனுக்கு எத்தனை ஜடை? 7. அப்போ எவ்வளோ முடி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமாம், இன்றைக்கி இந்த ஃப்ரீ ஹேர்லாம் போடுறாங்களா, அதுக்கெலாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜடை போடுற அளவுக்கு எனக்கு முடி இல்லை, அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன், இப்படி விரித்து போட்டிருக்கேன். கொஞ்சம் இருக்கிற மாதிரி என்ன செய்யும் தெரியும். 7 ஜடை. சொன்னால் அந்த 7 ஜடையை நெசவு பாவில் வச்சு லாக் பண்ணிட்டா, பார்த்துருக்கீங்களா? நெசவு நூல்லாம் இப்படி போகும்ல, அதில் இந்த முடியை என்ன செஞ்சணும், உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டா பாருங்க. அந்த 3வது நாள் அதே மாதிரி தான். சிம்சோன் பெலிஸ்தர்கள் வந்திருக்காங்கன்னு இப்படி எந்திரிச்சான் பாருங்களேன். நெசவு தறி செதறுது. ஆமாம், என்னது இதெல்லாம், மரக்கட்டையாக கிடக்கு. அறிவு கெட்டவனே, அவள் ஒவ்வொரு நாளும் உன்னை கொல்ல பார்க்குறா. அறிவு இருக்கான்னு பாருங்க. இதுதான் பாவத்தை தொடர்ந்து செல்வது. ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுப்பார். எப்போ, அதாவது ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, ஒருத்தனுடைய பாவம் வெளியரங்கமாகுதுன்னா ஆண்டவர் வேலையை எடுத்துட்டார்னு அர்த்தம். புரியுதா? ஆமாம், அவ்வளோ ஈஸியாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். புரியுதா? நம்மளை நல்லவங்க மாதிரியே தான் வெளியே ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பார். எப்போ நம்ம பாவம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சோ ஆண்டவர் வேலையை எடுத்துட்டார்னு அர்த்தம். அப்போவாது நம்ம சுதாரிச்சுக்கிடணும். ஆஹா, நம்ம செஞ்சு தெரிஞ்சு போச்சுடா வெளியே, இனிமேல் நம்ம ஆண்டவரை பிடிக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நான் பாவத்தை விட்டுறேன்னு விலகிட்டா புத்திசாலி, அவன் தப்பிச்சிருவான். ஆண்டவர் திரும்ப இறங்குவார். ஆகாபுக்கே இறங்குவார். ஆனால் அதுக்கப்புறம் சில பேர், நிறைய பேர் துணிகரமாயிருவாங்க. ஆமாம், இப்போ நான் செஞ்சேன் என்ன, ஊரில் எவனும் செய்யாதே நான் செஞ்சேன், அப்படி தான் செய்வேன் பாரு, நான் உனையவை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்படி துணிகரமாவாங்க பாருங்க. செத்தான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே நாசம் அடைவான். அதனால் என்ன செய்யணும்? அறிவுள்ளவர்களாக இருக்கணும். சரி, அறிவுள்ளவர்களாக இருப்பது எப்படி? ஒன்று, ஜெபம் பண்ணணும். யாக்கோபு 1:5 என்ன சொல்லுது? யாக்கோபு 1:5 ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் கொடுக்குற இடத்துல கேட்க கடவன். நீங்கள் இதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 2வது வசனம், பலவிதமான சோதனையில் நீங்கள் அகப்படும் போது. 3வது வசனத்தில் பரீட்சைன்னு பார்க்கணும். ஆங்கிலத்தில் இந்த பொறுமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சகிப்புத்தன்மை. அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் பூரணர், முதிர்ச்சி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள்னு அர்த்தம். என்ன சகிக்கணும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு அந்த இது புரியுதுன்னு தெரில எனக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா இந்த சகிப்புத்தன்மை இல்லை. அதாவது ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்மளால் அதை சகிக்க முடியலை, உடனே நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். உடனே நீ வேண்டாம் நான் வேண்டாம். இதுதான் அறிவற்ற தன்மை. குழந்தைகள் எதையாவது சகிக்குமா? அதுக்கு இப்போ பசிச்சதுன்னா உடனே சாப்பாடு வேணும். கொஞ்சம் வேத்துருச்சுன்னா வெளியே போகணும். போட்ட சட்டை கொஞ்சம் லேசாக குத்துதுன்னா கழட்டு. பாருங்க, எதையாவது ஒன்று விரும்பிருச்சுன்னா உடனே கிடைக்கணும். ஒருத்தனை பார்த்து பயந்துருச்சுன்னா அவனை இப்பே கொண்டு போய் சாக்கடையில் தூக்கி போடணும். அவன் எங்கேயே இருக்கக்கூடாது, கத்திக்கிட்டே இருக்கும்.
சரி பார்க்காதனாலும் கேட்காது. அவனை இப்போ வெளியே வர சொல்லு. சகிப்புத்தன்மை யாருக்கு கிடையாது. ஆனால் நம்மெல்லாம் பெரியவங்க, ஆளு தான் பெரியவங்க. அறிவு குழந்தைத்தனம். புருஷனை சகிக்க முடியலை, மனைவியை சகிக்க முடியலை, பிள்ளைகளை சகிக்க முடியலை, மாமனார் மாமியை சகிக்க முடியலை, மருமகளை பக்கத்து வீட்டுக்காரங்களை பாஸ்டரா, சோதனைகளை வேதம் என்ன சொல்லுது? சோதனையை சகிக்கிறவன். அந்த சகிப்பு தன்மை தான் அறிவு. இப்ப இதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்படி சகிப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும். அதனால உங்களுக்கு அந்த அறிவு கம்மியா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அறிவை தாங்கப்பா. அறிவு இருந்தால் தான் நான் எல்லாத்தையும் சகிக்க முடியும், சமாளிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழல்னு ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? எங்கே சந்திர மண்டலத்துக்கு போயிருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டானா இல்லையா? போலையா? சேட்டலைட்டை விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். மார்ஸ் தான் செவ்வாய் கிரகமா? எனக்கு பெரிய அட்வான்டேஜே இதுதான். உங்களுக்கு எதுவும் தெரிலங்கிறதுனால நான் அடிச்சு விடலாம். மார்ஸில் மனுஷன் வீடு கட்டி குடியிருக்கு. என்னடான்னு கேட்டால் பூமியில் நெருக்கடி வந்துச்சுன்னா என்ன செய்ய, அதனால் அங்கே வந்து காலனியை கட்ட போகிறோங்கிறான். இந்த அளவுக்கு அவன் அறிவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனை சமாளிக்க முடியாதாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் வீட்டுக்காரனை சமாளிக்க முடியாதா? எல்லாத்துக்கும் எதுதான்? அறிவு தான். சமாளிப்பது எப்படி? உட்காந்து யோசிக்கிறது கிடையாது. அதை போய் 4 பேர்கிட்ட சொல்கிறது. அப்புறம் 4 பேர் நம்மகிட்ட 48 அட்வைஸ் கொடுப்பான். அந்த 48 அட்வைஸில் எந்த 4 அட்வைஸ் எடுக்கன்னு நமக்கு தெரியாது. என்ன அப்படி தான் அந்த யார் ரெகோபயாம் எதை இழந்துட்டான்? ராஜ்யபாரத்தை இழந்துட்டான், 10 கோத்திரத்தை இழந்துட்டான். என்னன்னா தேவையில்லாத ஆட்கள்கிட்ட ஆலோசனையை கேட்டது. அதனால் இந்த ஞானம் ஸோ தானியேல் 10:12 கூட பாருங்களேன். தானியேல் 10:12 தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துக்கு உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி. பாருங்க, அறிவை அடைகிறதற்கு தானியேல் ஜெபம் பண்ணானா. என்ன அறிவு? ராஜ்யங்களை பற்றிய அறிவு. அப்போ நம்ம ஞானம் அறிவுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். 2வது வேதத்தை கருத்தாக வாசிக்கணுங்க. வேதத்தை வாசிக்கிறதே இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வேதத்தை கருத்தாக வாசிக்கணும். நீதிமொழிகள் 1:1 வரைக்கும் பாருங்கள். நீதிமொழிகள் 1:1 வரைக்கும். அடுத்த வசனம், சாலமோனின் நீதிமொழிகள் இவைகள் நியாயம் நிதானம் என்பவர்களை பற்றி உபதேசத்தை பாருங்க. உபதேசத்தை அடையலாம், ஞானமுள்ள போதனையை நம்ம அடையலாம். அடுத்து வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் கொடுக்கும். அறிவில் தேர்வான் நல்ல ஆலோசனை அடைவான். புதை பொருள்களையும் இதுக்குள்ள என்னங்க இருக்கு? புதை பொருள் இதில் தான் இருக்குது அறிவு. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படி? அவன் என்ன செஞ்ச? பைபிளில் எத்தனை சம்பவம் இருக்குதுங்க. உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கட்டுமா? பைபிளில் எத்தனை சம்பவம் இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கூட்டி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு தருகிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணிடாதீங்க, எனக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் சாட் ஜிபிடிட்ட கேட்டு வந்துடக்கூடாது. வேண்டாம், 10,000 ரூபா வாபஸ் வாங்கிடுறேன் நான். ஏன்னா இந்த காலம் மோசமான காலம். கூகுளில் போய் ஏக்கா இந்த பாஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, நீ கொஞ்சம் எடுத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது என்ன. அதனால் அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு அறிவை தானே என்ன செய்யுது? போதிக்குது. அதை நம்ம டீப்பாக படித்தாலே, ஓ இது இப்படியா, அது அப்படியா, இதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம. ஆமாம்.
ஸோ அதனால் நம்ம வந்து வேதத்தை கருத்தை வாசிக்கும். கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 111:10 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்களேன், ஒரு மாணவன் ஆசிரியரை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறான்னா என்ன சொல்ல? அறிவில்லாமல் செய்கிறான்னா என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போ தேவன் பார்க்கிறார், கேட்கிறார். ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் இருதயத்தின் ஆழங்களை என்ன செஞ்சிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். பாருங்களேன் என்ன பயங்கரம்னு. அதனால் நம்ம தேவனுக்கு ரொம்ப பயப்படணும். ஏன்னா சாலமோனுக்கு கூட கர்த்தர் பாருங்களேன், எப்போ அறிவை ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்கிறான்? செலுத்துகிறான். 1000 சர்வதம்னா சாதாரணமான விஷயங்க. வேதம் சொல்லுது, கிபியோனில் பெரிய மேடை இருந்ததுனால அதில் அவன் 1000 சர்வாங்க தகன பலி அங்கே செலுத்தினான்னு பைபிளில் போட்டுங்க. எவ்வளோ பெரிய மேடையாக இருக்கட்டுமே, ஒரு மாடை முதல்ல பழுதெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு செக் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை வெட்டி தொலியை உரித்து சந்தாக வெட்டி அதை அந்த கட்டைகளில் அடுக்கி அது அப்படி தகனம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பாடியை தகனம் பண்ணதுக்கப்புறம் சாம்பலை எத்தனை வாளியில் தருவாங்க? சொம்பு? நோ வாளி, ஒன்லி சொம்பு. அந்த அளவுக்கு அது என்ன ஆகணும்? தூசி ஆகணும். இப்போ யோசித்து பாருங்களேன், அந்த இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய மேடையாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 4 அல்லது 6 மாடு ஒரு நேரத்துக்கு வெற்றி வைக்க முடியுமா? அது தகனம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் தகனமா? உள்ள இல்லை, விறகு கட்டைகளை தான். எவ்வளோ விறகு ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ பொறுமையாக இந்த சாலமோன் 1000 ஆண்டவர் அதனால தான் சார் நம்மளை இவ்வளோ கனப்படுத்தினானே அப்படின்னு இறங்கி வந்து என்னப்பா வேணும்னு கேட்டால், நம்ம மண்டை என்னைக்காவது நல்லா யோசித்துருக்கா? யோசித்து பாருங்கள். இவன் 1000 மனைவியை கட்டினவன். அப்போ எவ்வளவு இவனுக்குள்ள கோளாறு இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த நேரம் ஆண்டவர் நல்ல புத்தியை தந்து ஞானத்தை நல்லா விளங்கிக்கோங்க. நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. எது நடந்தாலும் அதுக்கு துவக்கம் யாராத்தான் இருப்பார்? அவர் தான் ஞானத்தை கேட்குறதுக்கு ஒரு அறிவை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அப்படித்தான். அதனால் தேவனுக்கு பயந்தா ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுகிற பயந்தான் அறிவு. தேவனுக்கு என்ன ஒரு வசனம் இருக்குதுல்ல, சரி வேண்டாம் விடுங்க, டைம் ஆச்சு. ஸோ அறிவுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நல்லா ஜெபிக்கணும். 2வது வசனத்தை கருத்தாக வாசித்து அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத புரிந்து அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. அப்படி இருந்தால் முதல்ல வாசித்த அந்த 2 வசனத்தை வாசித்து முடிப்போமா? முதல்ல வாசித்த வசனம் என்னது? நீதிமான் அறிவினால். அப்போ அறிவு இருந்தால் நம்ம எல்லா தீமைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? தப்பிடலாம், நரகத்துக்கும் தப்பிடலாம். 2வது அறிவினால் முடிசூட்டப்படுவார்கள். இந்த உலகத்தில் நம்ம ஆளுகிற அந்த நிலை, உயர்ந்த நிலை வேணும்னா நமக்கு என்ன வேணும்? அறிவு. ஜோம் பண்ணுவோமா எல்லாரும்? இப்படி வரிசையாக முழங்கால் படியிடுங்க திருவிருந்துக்காக.